மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு பக்கத்தில் ஆன்டாப் ஹில் அப்படின்ற பகுதி. இந்த பகுதியில் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. இந்த ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரோடு போகுது. அந்த ரோட்டில் பொதுமக்கள் அடிக்கடி நடந்து செல்வது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த ரோட்டில் தான் சரியாக செப்டம்பர் 30, 2021 வாக்கில் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் எப்போதும் போல காலை 7:30 மணி வாக்கில் நடந்து போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் ரோட்டோரமாக ஒரு கருப்பு கலர் கவர்லாம் கிடக்கிறத பார்த்துருக்காரு. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, அதில் இருந்து வித்தியாசமாக ஏதோ ஒன்று தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிட்ட வந்து உத்து பார்க்கும்போது தான் அது மனிதனுடைய உடற்பாகங்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் பதறிப்போன ரமேஷ் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து நல்லா உத்து பார்க்கும்போது அங்கே கருப்பு கலரில் 5 பிளாஸ்டிக் பேக் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கும்போது ஒரு ஆணுடைய சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் அதுக்குள்ளே கிடக்கிறத பார்க்குறாங்க. மேற்கொண்டு சில உடற்பாகங்கள் எல்லாமே அந்த பையில இருந்து வெளியில நீட்டினபடி இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது அந்த உடற்பாகங்கள்லாம் பாதி எரிந்த நிலையில இருக்கு. முதல் நாள் நல்ல மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல எரிந்து கொண்டிருந்த இந்த சடலங்கள் எல்லாமே அணைந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் பிறகு உடனடியாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பெட்ஷீட் ஒன்று கிடந்திருக்கு. அதுக்கு கீழேயும் சில உடற்துண்டுகள் எரிந்த நிலையில் கிடந்திருக்கு. அது கூடவே அந்த பேக்குக்கு பக்கத்திலே சானிடைசர் பாட்டில்லாம் கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த சானிடைசரை பயன்படுத்தி தான் இந்த உடற்பாகங்களை கொளுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அன்னைக்கு அந்த கவரில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட உடற்துண்டுகள் யாருடையதாக இருக்கும்? எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை யார் தான் பண்ணது? போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2021 பாம்பே போலீஸுக்கு ரொம்பவே சவாலாக அமைந்த ஒரு மர்மமான வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் நாள் நல்ல மழை பொழிந்திருந்ததுனால ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு அந்த இடத்துல இருந்து போதுமான தடயம், குறிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடயமும் கிடைக்காமலே போகுது. போலீஸ் அதிகாரிகளும் கிடைத்த அந்த உடற்துண்டுகளை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்களும் அந்த உடற்பாகங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு பார்த்ததுக்கு பிறகு இறந்து போன இந்த நபருக்கு 35 இருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னும் அவருடைய வலது கையில் தாதா அப்படின்ற ஒரு பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்திருக்கிறதும் தெரிய வருது. ஆனால் இந்த பெயரில் நிறைய பேர் டேட்டோ குத்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால யார் இதை போட்டது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல போலீஸ் அதிகாரிகளுக்கு சிரமம் இருக்கும் அப்படிங்கிறது முதற்கட்டமாகவே தெரியுது. இதனால் சம்பவ இடத்துல இருந்து கிடைச்ச பெட்ஷீட்டை கொண்டு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கடத்தர்கள்லாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. அதில் இருந்தும் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. மேற்கொண்டு அந்த ஏசிபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் அந்த பிரேதங்கள்லாம் மீட்டெடுக்கப்பட்ட இடத்துல எந்த ஒரு சிசிடிவியுமே கிடையாது. இதனால் இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த இடத்துல வந்து சடலத்தெல்லாம் போட்டு குப்பையோட குப்பையாக சேர்த்து கொளுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி இல்லைனா இந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு நபர், அதாவது வெளியூரை சேர்ந்த ஒரு நபர் இந்த இடத்துல வந்து போட்டு எரிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. பட் என்னதான் இந்த சந்தேகங்கள்லாம் இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. இப்போதான் மருத்துவர்கள் தங்களுடைய முழு ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அதில் 2 முக்கியமான தகவல்களை கொடுத்து இருந்திருக்காங்க. அது என்னன்னா, இறந்து போனவருடைய கணுக்காலில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு மெட்டல் பிளேட்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த மெட்டல் பிளேட் தயாரிக்கப்பட்ட கம்பெனியோடைய பெயர், பார்கோட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இறந்து போனவருடைய சடலத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நிச்சயம் இந்த நபர் ஒரு 10 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 15 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் தங்களுடைய ரிப்போர்ட்டில் கொடுத்து இருந்திருக்காங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக சுற்றுவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 28, 29 தேதிகளில் 35 இருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற நபர் கையில் தாதா அப்படின்ற பச்சை குத்தி யாராவது காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுலையும் எந்த ஒரு தடயமுமே அவர்களுக்கு கிடைக்காமலே போகுது.
அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ஒரு பிரில்லியண்டான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த பிரேதங்கள்லாம் மீட்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு எந்தெந்த பாதைகள் வழியாக போகலாம் அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறாங்க. அதன் பிறகு அந்தந்த பாதைகளில் உள்ள சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சடலை மீட்டெடுத்த முதல் நாள் ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு வேகனார் கார் அந்த பகுதி வழியாக போகிறது தெரிய வருது. அது கூடவே அந்த காருக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்திருக்கிறதும் தெரிய வருது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காரோட கண்ணாடியில் போலீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்ததும் அதிர்ந்து போன போலீஸ் அதிகாரிகள் இந்த கார் நம்பர் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உடற்பாகங்கள் கிடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கான்ஸ்டபிளான சிவசங்கர் அப்படின்றவருடைய பேரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அவரை பற்றி சீக்கிரட்டாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததில் அவர் 20 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் தன்னுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் கூட தங்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிய வருது. மேற்கொண்டு இவர் ஏன் இந்த சமயத்தில் இங்கே வந்தார், இவருக்கு அன்றைய நாள் டியூட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது 29ஆம் தேதி மட்டும் கமிஷனர் லீவில் போனதுனால இவருக்கு அன்றைய நாள் லீவு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய மனைவி கூட காரில் அந்த சடலம் கடந்த இடத்து வழியாக வந்து இருந்திருக்காரு. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த சிவசங்கருடைய மொபைல் சிக்னல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. இதனால சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அவங்களுடைய மனைவி யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது சோலாப்பூர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக ஒரு டீம் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த நபர் அதே பகுதியில் ஒரு காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு வராரு அப்படின்னும் சம்பந்தம் நடந்த நாளுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி போல தன்னுடைய மனைவி கிட்ட பாம்பேக்கு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அதன் பிறகு மறுநாள் செப்டம்பர் 29ஆம் தேதி நான் ஈவினிங் போல் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், பார்த்துட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதன் பிறகு அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுனால பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு போலீஸ் விசாரிக்க போன அந்த நபருடைய மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த காணாம போன நபருக்கு 40 வயது கிட்ட ஆகுது அப்படின்னும் அவருடைய பேர் தாதா ஜக்டேல் அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு அந்த ஜக்டேலுடைய மனைவி கிட்ட விசாரிச்சதுல என்னுடைய கணவர் கையில் தாதா அப்படின்ற ஒரு டேட்டோ குத்திருப்பாரு அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. ஆக மொத்தம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்ச உடற்துண்டுகள் எல்லாமே ஏன் இந்த தாதா ஜக்டேலா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த தாதா ஜக்டேலுடைய மொபைல் சிக்னல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல செப்டம்பர் 28, 29 தேதிகளில் கான்ஸ்டபிள் சிவசங்கருடைய போலீஸ் குவார்ட்டர்ஸ் கிட்ட தான் காட்டியிருந்திருக்கு. அதன் பிறகு அதே இடத்துல தான் சுவிட்ச் ஆஃபும் செய்யப்பட்டிருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கு காலில் இருந்து ஒரு மெட்டல் பிளேட் கிடைச்சதுல அந்த மெட்டல் பிளேட்டை சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்ததுல 40 பேருக்கிட்ட அந்த பேட்சில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அந்த 40 பிளேட்டும் எந்தெந்த பகுதிக்கு போயிருக்கு, எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த தாதா ஜக்டேலுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அவர் 2 வருடத்திற்கு முன்னாடி கால் ஃப்ராக்சர் ஆனதுனால அந்த பிளேட் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. இப்போ போலீஸ் அதிகாரிகள் இறந்து போனது தாதா ஜக்டேல் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அது கூடவே சிவசங்கருக்கு எதிராக ஆதாரங்கள் திரட்டினதுக்கு பிறகுதான் சிவசங்கரை போயிட்டு கைதே பண்ணியிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே எதையுமே ஒத்துக்கல. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச தடயத்தெல்லாம் காட்டி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிவிக்கிறாங்க. சிவசங்கருடைய மனைவியோடைய பெயர் மோனாலி. இந்த மோனாலி அப்படின்றவங்க இறந்து போன தாதா ஜக்டேலுடைய சொந்த ஊரான சோலாப்பூர் அப்படின்ற பகுதியில் தான் இவங்களும் பிறந்திருக்காங்க. இந்த மோனாலியும் தாதா ஜக்டேலும் சின்ன வயதில் இருந்த நல்ல நண்பர்கள். அதன் பிறகு இந்த பெண்ணுக்கு சிவசங்கரை திருமணம் முடிச்சு வச்சிருந்திருக்காங்க. திருமணம் ஆனதுக்கு பிறகு 2 குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்க. ஆனாலும் இந்த பெண்மணி தொடர்ந்து தன்னுடைய நண்பனான தாதா ஜக்டேல் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் சிவசங்கருக்கு சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. இதனால சீக்கிரட்டாக நோட்டமிட்டு பார்த்ததில் எப்போதுமே அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வருது. இதனால சந்தேகம் அடைந்து தன்னுடைய மனைவி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருந்திருக்காரு.
இதனால் கோச்சிக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கும் போயிருந்திருக்காங்க. அப்போ சிவசங்கர் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்திட்டு ரிட்டன் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. சரி, தன்னுடைய மனைவி தப்பு பண்ணல போல் நாம் தான் தேவையில்லாமல் சந்தேகப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் தான் மறுபடியும் சிவசங்கர் பழைய மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. தொடர்ந்து மோனாலி தனக்கும் அவனுக்கும் எந்தவித தவறான தொடர்பும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. ஆனாலும் இந்த சிவசங்கருக்கு சந்தேகங்கள் வலுத்துக்கிட்டே போயிருந்திருக்கு. இதனால் சிவசங்கர் மோனாலி ஒரு நாள் குளிக்க போன சமயத்தில் அவங்களுடைய மொபைல் மெசேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் வாட்ஸ்அப்பில் இறந்து போன தாதா கிட்ட இருந்து சந்தேகத்தை கிளப்புற மாதிரியான சில தவறான மெசேஜ்லாம் இருந்திருக்கு. அதை படித்து பார்த்ததும் ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காரு. இதனால் இவனை இதுக்கு மேலே உயிரோட விடக்கூடாது, இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த சிவசங்கர் வந்திருக்காரு. அதன் பிறகு தான் தன்னுடைய மனைவியோடைய மொபைலில் இருந்து இந்த தாதாவுக்கு மெசேஜ் அனுப்பி என்னுடைய கணவர் வீட்டில் இல்லை, நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி இவருக்கு லீவு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அவர் நினச்ச மாதிரியே தாதா சோலாப்பூர் அப்படின்ற பகுதியில் இருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த சிவசங்கருடைய போலீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்திருக்கா. அவன் வந்த உடனே முகத்தில் எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்பவே சிரித்தபடி அவனை வீட்டுக்குள்ளே வரவேற்று இருந்திருக்கான். அதன் பிறகு சிவசங்கர் வீட்டோடைய மெயின் டோரை லாக் பண்ணிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த பில்லுலாம் அறுக்கக்கூடிய அந்த அருவாளை வச்சு அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுடைய கழுத்திலே அறுத்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சிவசங்கருடைய மனைவி கிச்சனில் டீ போடுறதுக்காக போயிருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய நண்பனான தாதா ரொம்பவே கொடூரமான முறையில் ரத்த வெள்ளத்தில் மிதந்துகிட்டு இருந்திருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்து அதிர்ந்து போன மோனாலி உடனடியாக மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த சிவசங்கர் பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு தாதாவுடைய சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி கேரி பேக்கில் பேக் பண்ணியிருந்திருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு அந்த பெண்மணி எழுந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறத பார்த்ததும் மேலும் அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் சிவசங்கர் தன்னுடைய மனைவியை மிரட்டி அவங்களையும் காருக்குள்ளே அழைத்து கொண்டு வெட்டப்பட்ட அந்த உடற்துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த குப்பைகள்லாம் கொட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைத்து சானிடைசர்லாம் ஊற்றி கொளுத்தி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த இடத்துல மழை வந்ததுனால அந்த சடங்குகள் எல்லாமே அணைந்து போயிருந்திருக்கு. அதன் பிறகு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கே வந்து இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே வாக்குமூலமாக இவர்கள்கிட்ட இருந்து பெற்றதுக்கு பிறகு கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் இந்த சிவசங்கருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் தற்போதைக்கு ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. 2022 ஜனவரி மாதம் போல் பெயிலாம் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய மனைவிக்கு மட்டும் இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் பெயில் கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு மனிதனுடைய தேவையில்லாத சந்தேகமும் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பும் எந்த விதத்திலையும் ஒரு ஆபத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் 5க்கு இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.